இன்னைக்கு நாம 2020ல ஒரு ஐரிஷ் ஹாரர் படமா டேமியனோட இயக்கத்துல வெளியான கேவியட் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்ப படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒருத்தவங்க வந்து காட்டுறாங்க. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா இருட்டான ஒரு வீட்டுக்குள்ள யாருமே இல்லாத அந்த வீட்டுல தனியா இருக்காங்க. அவங்க கையில பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை இருக்கு. அந்த பொம்மை பாத்தீங்கன்னா ஒரு ட்ரம்மோட வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப அந்த பொண்ணு வந்து பக்கத்துல ஏதாச்சும் சூப்பர் நேச்சுரல் இருந்துச்சு அப்படின்னா அந்த பொம்மை வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்ரம்மை வந்து அப்படியே ப்ளே பண்ண ஆரம்பிக்கும். அதை வச்சுட்டு முன்னாடி வந்து ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்றத வந்து அந்த பொண்ணு வந்து புரிஞ்சுப்பாங்க. அதை காமிச்சு அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துக்கா வந்து மூவ் ஆகிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல வந்து சவுண்ட் வந்து கேட்குது. இந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா அப்படியே அங்க இருக்க அந்த பேஸ்மெண்ட்ல இறங்கி கீழே வந்து போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு அட்டையில செய்யப்பட்ட ஒரு வால் ஒன்று இருக்கு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து அந்த பொம்மையை வந்து சவுண்ட் ஹெவியா கொடுக்குதா. அப்ப இதுக்குள்ள வந்து ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைச்சிட்டு கையில கொண்டு வந்த ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு அந்த அட்டையை வந்து அப்படியே கிழிக்கிறாங்க. ரவுண்டா ஒரு ஷேப் போட்டதுக்கு அப்புறம் உள்ள வந்து பாக்குறாங்க. அந்த பக்கத்து என்ன இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு காமிக்கப்படல. அதோட அந்த ஷாட் வந்து கட் ஆகுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மோனு சொல்ல போற ஒருத்தன் என்ன பண்ணியிருந்திருப்பான், ஒரு பர்சனை வந்து பாக்குறதுக்காண்டி அவங்களோட வீட்டுக்கு வந்து போயிருந்திருப்பான். அப்ப அவன் வந்து சொல்றான், இந்த மாதிரி நீ வந்து எனக்கு வந்து ஒரு வேலை செய்யணும். நீ வந்து என்னோட ஃப்ரெண்டு, உனக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, உனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் நீ வந்து எல்லாத்தையும் மறந்துட்ட. நம்ம ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய போட்டோஸ்லாம் வந்து காமிக்கிறான். இவனுக்கு வந்து அப்பதான் புரியுது, ஒருவேளை நம்ம வந்து ஃப்ரெண்டா தான் இருந்திருப்போமோ சொல்லி வந்து அவன் யோசிக்கிறான். சரி என்ன வேலைன்னு சொல்லி கேட்டோன்னே அப்ப அந்த மோ வந்து சொல்றான், அதாவது அவரோட பேர் வந்து மோ பேரட். ஆப்போசிட்ல உட்காந்துருக்க அந்த பர்சனோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐசக். ஸோ அப்ப அந்த பேரட் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி என்னோட அண்ணன் பொண்ணு வந்து அவங்களோட வீட்டில் இருக்காங்க. அவங்கள வந்து பாத்துக்கிறதுக்கு வந்து ஒரு ஆள் தேவை. எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரே ஆள் வந்து நீ தான் வந்து பாத்துக்க போகணும். இப்போதைக்கு வேற யாரும் வந்து எனக்கு கிடைக்கல. சரி நீங்க பாத்துக்க வேண்டியதானே சொல்லி அவன் வந்து கேட்கறான். இங்க பாரு, நான் வந்து வெளியூர் வந்து போறேன். ஒரு வாரம் என்னால வந்து வர முடியாது. அந்த கேப்ல ஏதாச்சும் வந்து நடந்துருச்சு அப்படின்னா என்ன பண்றது, நீ போய் வந்து பாத்துக்க. அந்த பொண்ணு வேற அடிக்கடி வந்து அவங்க அப்பா இறந்து போன இடத்துக்கே வந்து போயிட்டு இருக்கா. அது வந்து சரிப்பட்டு வராது. நீ போய் பாத்துக்க அப்படிங்கிறாங்க. ஏன் அவங்க அப்பாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லி வந்து கேட்கறான். அப்பா அந்த பேரட் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து அவராவே வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி அவங்க அம்மாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லி வந்து கேட்கறான் ஐசக்கு. அப்ப அந்த பேரட் வந்து சொல்றான், அவங்க அம்மா வந்து ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடியே வந்து காணாம போயிட்டாங்க. உனக்கு வந்து நியூஸ் தெரியாதான்னு சொல்லி வந்து கேட்கறாங்க. இல்ல எனக்கு அதை பத்திலாம் ஞாபகம் இல்லைன்னு வந்து அந்த பர்சன் வந்து சொல்றான். சரின்ட்டு இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டோன்னே, ஒன்றும் இல்லை, என் கூட வா, ஒரு 5 நாள் மட்டும் அங்கே இரு, டெய்லி வந்து நீ 200 பவுண்ட் வந்து வாங்கிக்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. 200 பவுண்டா, சும்மா வந்து பாத்துக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமா வேற எதுவும் பண்ண வேணாம் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு இவன் என்ன பண்றான், கையில வேற காசு இல்லை. சரி இது வந்து ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு சரி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு கார்ல வந்து போறாங்க. குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த காரை வந்து அந்த பேரட் வந்து நிறுத்திட்டாரு. அந்த காருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏரி ஒன்று இருக்கு. அந்த ஏரிக்கு நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரே ஒரு வீடு மட்டும் தான் இருக்கு அந்த ஐலாண்ட்ல. ஸோ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஐசக்கு வந்து தெரியாது. நீங்க இதை பத்தி நான் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்ல நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன், நீ தான் வந்து ஓகேன்னு சொல்லியிருந்த, அதனால தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல நீங்க வந்து சொல்லவே இல்லை, எனக்கு ஞாபகமே இல்லைன்னு அந்த ஐசக்கு வந்து சொல்றான். சரி இப்போ என்ன பண்ணலாம், நீ வந்து வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவனுக்கு வந்து வேற வழி தரல. சரி போலாங்கிறான். அப்ப அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன படகு ஒன்று இருக்கு. அந்த படகுல ஏறி உட்காந்துட்டு ரெண்டு பேரும் வந்து போறாங்க. ஏன்னா இந்த ஐஸுக்கு வந்து ஸ்விம்மிங் வந்து தெரியாது. அதனாலதான் இந்த மாதிரி வந்து கேட்டிருந்திருப்பான். இப்ப அந்த வீட்டுக்கும் வந்து ரெண்டு பேரும் போய் சேர்றாங்க. கதவை தந்துட்டு உள்ள வந்து போறாங்க. அப்ப அந்த பேரட் வந்து சொல்றான், இங்க பாரு, இந்த வீட்டுல நீ இருக்கணும்னா சில ரூல்ஸ் வந்து நீ ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு செயினால மாட்டப்பட்ட ஒரு கோட் மாதிரி ஒன்று இருக்கு. அதை கொண்டு வந்து இதை வந்து நீ போட்டுக்க அப்படிங்கிறாங்க. எதுக்குன்னு சொல்லி வந்து அவன் கேட்கறான். இங்க பாரு, இப்போ நீ வந்து ஒரு வேலைக்கு போற அப்படின்னா அந்த வேலைக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் இருக்கும் இல்லையா, அந்த யூனிஃபார்ம் மாதிரி வந்து இதை நினைச்சுக்க அப்படிங்கிறாங்க. இல்ல இதெல்லாம் வந்து என்னால போட முடியாது அப்படிங்கிறான். இங்க பாரு, இந்த வீட்டுல ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கான் ஊழ்கா. அவளோட ரூம்குள்ள வந்து வேற யாருமே வந்து போக கூடாது. சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். நீ பாட்டுக்கு நான் இல்லாதப்போ போய் ஏதாச்சும் பண்ணிட்டா அப்படின்னா நான் என்ன பண்றது அப்படிங்கிறான். இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காதுன்னு அந்த ஐசக் வந்து அஷூரன்ஸ் பண்றான். இருந்தாலும் வந்து அந்த பேரட் வந்து கேட்கற மாதிரி இல்ல. பரவாயில்ல, இதை வந்து நீ போட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா பயங்கரமான சத்தம், புதுசா யாராச்சும் ஒருத்தவங்க பாக்குறாங்க அந்த மாதிரி வந்துச்சுன்னா கேட்டோனிக்னு சொல்ல போற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து போயிறாங்க. அந்த ஸ்டேஜுக்கு போனாங்க அப்படின்னா அவங்க மூக்குல இருந்து ரத்தம் வந்துடும். குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து அப்படியே அசையாமலே வந்து உட்காந்துருப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்டேஜ். ஸோ அதை பத்தி தான் அந்த பேரட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க. இங்க பாரு, நான் உனக்கு வந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு நேரா வந்து ஓல்காவை வந்து பாக்குறதுக்காண்டி போறாங்க. அதாவது இவங்க அண்ணன் பொண்ணு சொன்னேன் இல்லையா, அந்த பொண்ணோட பேர் வந்து ஓல்கா. இவங்கள தான் படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து ஒரு பொம்மையை வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணு தான் இவங்க. ஸோ அந்த பொண்ணை காமிக்கிறதுக்காண்டி அவங்களோட ரூமுக்கு வந்து ரெண்டு பேர் வந்து போறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அப்படியே உட்காந்தே இருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஐஸுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லி கேட்டோன்னே இதுதான் அந்த கண்டிஷன் அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பேரட் என்ன பண்றான்னா, அவங்க இருக்க அந்த ரூம்குள்ள ஒரு டெலிஃபோன் இருக்கும். அந்த டெலிஃபோன் பக்கத்துல வந்து ஒரு பெரிய பாத்திரம் மாதிரி ஒன்று இருக்கும். அதை எடுத்து கொண்டு போய் அந்த பொண்ணோட தலையில வைக்கிறான். அப்போ அந்த பொண்ணு அப்படிதான் இருக்காங்க. பாத்தியா, ஒன்றும் ஆகல, இதான் அந்த பொண்ணோட கண்டிஷனு. இதை வந்து நினைவுல கொண்டு தான் நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து நீ போட்டுக்க அப்படின்னு வந்து சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி சவுண்ட் அடிக்கடி கேட்டுச்சு அப்படின்னா அந்த பொண்ணு பயந்துருவா, இந்த மாதிரியான ஸ்டேஜுக்கு வந்து போயிடுவோம். அதனால தான்
தான் வந்து நான் சொல்றேன்னு அவனும் வந்து சரி கடைசியா ஒத்துப்பான். அந்த ட்ரெஸ்ஸையும் வந்து போட்டுக்கிறான். அதை போட்டதுக்கு அப்புறம் அதை லாக் பண்ணி அந்த கீயை எடுத்து அந்த டெலிஃபோனுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த பேரட் விட்டுட்டு சரி அடுத்த வாரம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பி போயிடுறான். இப்போ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐசக்கும் ஓல்கா மட்டும் தான் இருக்காங்க. ஓல்கா பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ள தான் இருக்காங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸை போட்டதுக்கு அப்புறம் அது செயினோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அவனால் வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும் தான் போக முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஓல்காவோட ரூம்குள்ளேயே வந்து அவனால் போக முடியாது. அந்த கதை வரைக்கும் தான் போக முடியும். அதுக்கு மேலே வந்து போக முடியாது. செயின் வந்து இழுத்து பிடிச்சிக்கும். ஸோ அதனால அவன் என்ன பண்ணுறான், சரி இந்த வீட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்து எல்லா பக்கத்தும் போய் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பாத்ரூம் போகலான்னு சொல்லிட்டு ஒரு கதவு திறந்துட்டு உள்ளே போய் பார்க்குறான். அதுக்குள்ளே வந்து அவனால் போக முடியல. சரின்ட்டு வெளியில் கதவு திறந்துட்டு போகலான்னு பார்க்குறான். அங்கே வந்து ஒரு நாய்க்குட்டி இருக்குது. அந்த நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா செயினில் வந்து கட்டி கிடக்குது. அது பார்த்தீங்கன்னா சாப்பிடாம ரொம்ப நாளாக அப்படியே இருந்திருக்கும் போல. ஸோ அவன் என்ன பண்ணுறான், உள்ளே போயிட்டு அதுக்கு தேவையான ஒரு சாப்பாடு எடுத்து கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்கான். போட்டுட்டு அப்படியே அங்கே இருக்க சேரில் வந்து உட்காந்துருக்கான். அப்படி சேரில் உட்காந்துருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த செயினை வந்து வேகமாக பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. பயந்து போன அந்த ஐசக் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஓல்கா ஓல்கான்னு கத்துறாங்க. அங்கே வந்து யாருமே இல்லை. பயந்து போன அவன் என்ன பண்ணா டக்குன்னு எந்திரிச்சு போகிறான். ஓல்காவோட ரூமில் பார்க்குறான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்தே தான் இருக்காங்க. என்னாச்சு என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், சரி அப்படியே ரோமிங் பண்ண வாக்கில் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே இருட்டும் ஆகிடுது. அப்படியே படுக்கிறதுக்காண்டி அவனோட ரூமுக்கு வந்து போகிறான். அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அந்த ஃபோட்டோ வந்து இவனை பார்த்த வாக்கில் வந்து மாட்டியிருந்திருக்கு. சரி அது என்ன பண்ண போன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், மெதுவாக படுத்து தூங்குறான். குறிப்பிட்ட நேரம் கழிச்சு அந்த ஃபோட்டோ வந்து டம்முன்னு கீழே விழுகுது. இது எப்படி கீழே விழுந்து சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த ஃபோட்டோ வந்து பார்க்குறான். அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவோட கண்ணு வந்து கீழ் நோக்கி பார்த்த மாதிரி இருந்திருக்கும். குறிப்பிட்ட நேரம் கழிச்சு அவன் என்ன பண்ணுறான், அந்த ஃபோட்டோ வந்து திரும்ப வச்சுட்டு மறுபடியும் போய் படுத்துடுறான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து கீழே விழுகுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை போய் மறுபடியும் எடுத்து பார்க்குறான். அந்த ஃபோட்டோவோட கண்ணு வந்து அகன்று இருக்கு. பார்த்தோன்னே பயந்து போயிடுறான். இப்படியே அடிக்கடி எந்திரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த ஐஸுக்கு வந்து தூக்கமே வரல. ரொம்ப குளிரில் இருந்து நடுங்குறான். ஸோ அவன் என்ன பண்ணுறான், கீழே போயிட்டு அந்த சிம்னியை வந்து பற்ற வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து குளிர்காலம் நினச்சிட்டு பக்கத்தில் வந்து பார்க்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்லேருந்து ஏதோ சவுண்டு வர மாதிரி இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், கீழே போயிட்டு அங்கே இருக்க டோரை வந்து திறந்து பார்க்குறான். ஹலோன்னு வந்து கத்துறான். யாருமே இல்லை. ஒரே ஒரு செயின் மட்டும் வந்து பெருசாக வந்து கிடக்குது. அதெல்லாம் வந்து எடுக்காமல் அவன் என்ன பண்ணுறான், அப்படியே பூட்டிட்டு மறுபடியும் வந்து போகிறான். அங்கே வந்து அந்த சிம்னி இருக்குது. ஸோ அந்த டோரை திறந்துட்டு பார்க்குறான். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொம்மை இருக்குது. இந்த பொம்மையை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்கா என்ன பண்ணியிருப்பாங்க, படத்தோட ஸ்டார்டிங்கில் அந்த பொம்மையை காமிச்சு தான் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பொம்மை தான் அங்கே இருக்குது. அதை எடுத்து இவன் கையில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்காவும் அங்கே வந்துடுறாங்க. அம்மா நீ என்ன பண்ணுறன்னு சொல்லி கேட்டோன்னே, ஒன்றும் இல்லை நான் வந்து இங்கே குளிர்காலம் வந்தேன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, குளிர்காயிரியா இங்கே பாரு, அந்த சிம்னியில் வந்து நிறைய பறவைகள்லாம் வந்து கூடு கட்டி வாழ்றதுனால எங்கள் அம்மா வந்து அவங்க இருக்கும்போது கூட எங்களை வந்து நெருப்பெல்லாம் வந்து இங்கே பற்ற வைக்க விட மாட்டாங்க, நீ அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதன்னு சொன்னோன்னே அப்போ தான் வந்து அவன் கேட்குறான், ஆமாம் பேரட் வந்து என்கிட்ட சொன்னாங்க உங்கள் அம்மா வந்து எங்கேயோ காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஒன்றும் இல்லை அவங்க கொஞ்ச நாளாக வந்து ஒரு மாதிரி தெரிஞ்சுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க காணாமல் போயிட்டாங்க, நாங்களும் வந்து தேடாமல் விட்டுட்டோம். சரி உனக்கு எப்படி வந்து எங்கள் சித்தப்பா வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான். அப்பா வந்து சொல்கிறான், எனக்கும் வந்து ஞாபகம் இல்லை, அவரும் நானும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தமோன்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு என்கிட்ட, ஆனால் எனக்கு வந்து சுத்தமாக ஞாபகமே இல்லைன்னு வந்து அவன் சொல்கிறான். சரி அவர் வந்து உனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவரான்னு சொல்லி அவன் வந்து கேட்குறான். ஆமாம் இந்த உலகத்திலே எனக்கு இருக்க ஒரே ஒரு சொந்தனா அவர் மட்டும்தான், அவர் எப்படி நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி கேட்டோன்னே அப்போ அவன் என்ன பண்ணுறான், அவனோட பாக்கெட்டில் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அந்த ஃபோட்டோ வந்து பார்க்குறான். அவங்க அப்பாவும் அவங்க சித்தப்பா ரெண்டு பேரும் வந்து இந்த வேட்டைக்கு போகிறதுக்கு இந்த கிராஸ்போ வச்சுட்டு தான் வந்து போவாங்க. ஸோ அதை வந்து கொடுத்தோன்னே அவனும் வந்து பார்க்குறான். பார்த்துட்டு அவனும் வந்து புரிஞ்சுக்கிறான், ஓஹோ இதனால தான் வந்து இவளுக்கும் வந்து இந்த கிராஸ்போ பற்றி தெரியும் போல, இவங்க போகும்போது அவனும் கூட போயிருப்பான் போல அப்படின்னு வந்து நினச்சிக்கிறான். அந்த பொண்ணு வந்து அதே தான் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ அவன் வந்து கேட்குறான், சரி உங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி சூசைட் பண்ணி இறந்துட்டாருன்னு வந்து பேரட் வந்து என்கிட்ட சொன்னாங்க, அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டோன்னே அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, ஆமாம் எங்கள் அப்பா வந்து குறிப்பிட்ட நாள் கழிச்சு அவருக்கு வந்து கிளாஸ்ட்ரோபோபியான்ற ஒரு நோயினால் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பைத்தியம் பிடிச்ச ஒரு மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால எங்கள் சித்தப்பா சேர்ந்து தான் கீழே இருக்க பேஸ்மெண்ட்டில் வந்து அவரை செயினில் வந்து லாக் பண்ணி வச்சோம். அதுக்கப்புறம் அவரோட நிலைமை வந்து ரொம்ப மாறி போயிருச்சு. ஒரு நாள் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வந்து பெரிய சண்டையே வந்துருச்சு. அந்த சண்டையில் எங்கள் அம்மா வந்து அந்த சாவி எடுத்து முழுங்கிட்ட தான் வந்து போய் சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக ஆரம்பிச்சாங்க. எங்கள் அம்மா அந்த சாவி எடுத்து கழுத்தில் வந்து ஒரு செயின்குள்ளே வந்து போட்டு மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுமே வந்து ஒரு பைத்தியம் மாதிரி தான். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து காணாமல் போயிட்டாங்க. எங்கள் அம்மா காணாமல் போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து தனிமையாக இருந்து அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு துப்பாக்கி எடுத்து அவரை ஷூட் பண்ணிக்கிட்டு தானாகவே வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அவங்க கதையை வந்து சொல்லி முடிக்கிறாங்க. சரி நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி இவன் வந்து கேட்குறான். இல்லை நான் சும்மா தான் வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு வந்து போயிடுறாங்க. அந்த ஓல்கா போனதுக்கப்புறம் இந்த ஐசக் என்ன பண்ணுறான்னா அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு அவனோட ரூமுக்கு வந்து போகிறான். அங்கே போனதுக்கப்புறம் வந்து ஒரு சேரில் உட்காந்து அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறான். குறிப்பிட்ட நேரம் கழிச்சு அந்த பொம்மை பார்த்தீங்கன்னா தடன்னு வந்து அந்த ட்ரம் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிக்குது. பயந்த பொண்ணு அவன் என்ன பண்ணுறான், அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு இடமா அவன் போக போக அந்த ட்ரம்மை வந்து அந்த பொம்மை ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கு. அது போய் சார் அந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஒரு பேஸ்மெண்ட்டாக தான் இருக்கு. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் பார்க்குறான் இவனோட செயின் வந்து அங்கே இருக்க ஒரு கொக்கையில தான் வந்து மாட்டிருக்கு.
அப்பதான் பாத்தீங்கன்னா அவன் அங்க இருக்க ஒரு அட்டை வாழை வந்து பாக்குறான். இதுதான் பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல இந்த ஓல்கா என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு நேரா போயிருந்திருப்பாங்க. அந்த அட்டை வாழை வந்து ஒரு கத்தி மூலமா வச்சு கிழிச்சிருந்திருப்பாங்க. அப்போ உள்ள பார்த்துருப்பாங்க. அது என்னன்னு வந்து நம்ம காமிச்சிருந்திருக்க மாட்டாங்க. இப்போ அவன் என்ன பண்றான், பக்கத்துல வந்து ஒரு லைட் இருந்திருக்கும். அதை எடுத்துட்டு அதுக்குள்ள வந்து பாக்குறான். அங்க பாத்தீங்கன்னா அந்த ஓல்காவோட அவங்க அம்மா தான் வந்து சிரிச்ச மேனிக்கு வந்து இறந்து போனோம். அந்த பொணம் மட்டும் அங்க இருந்திருக்கும். அதை பார்த்து பயந்து போனா நம்ம ஐசக் என்ன பண்ணானா இந்த விஷயத்தை பத்தி பேரட் கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து நம்ம ஓல்காவோட ரூமுக்கு வந்து போலான்னு பாக்குறான். ஆனா அவ தான் வந்து இந்த மாதிரி கிராஸ் போனா வச்சுட்டு திரியறாளே, ஒருவேளை இவ வந்து ஒரு சைக்கோவா இருப்பான்னு நினைச்சிட்டு அவளுக்கு வந்து தெரியாம இருக்கிறதுக்காண்டி இவன் என்ன பண்ணா அந்த ரூமுக்கு பக்கத்து ரூமுக்குள்ள வந்து போறான். இப்ப ரெண்டு ரூமே கனெக்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு வென்டிலேஷன் மட்டும் இருந்திருக்கும். அந்த போர்டை வந்து கழட்டி வச்சுட்டு நேரா கையை உள்ள விடுறான். உள்ள விட்டு போன் நம்பர் எல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து அந்த பேரட்டுக்கு வந்து கால் பண்றான். ஏய் நீ என்ன பண்ற, உனக்கு எப்படி வந்து போன் கிடைச்சிச்சுன்னு வந்து கேட்கறான். அதை பத்தி நான் பேச நேரம் இல்ல, நான் வந்து ஓல்காவோட அவங்க அம்மாவோட டெட் பாடி வந்து பார்த்தேன். அது வந்து பேஸ்மெண்ட் கீழே தான் இருக்கு. உடனே நீங்க வாங்க, அதை பத்தி நம்ம வந்து பேசணும். எனக்கு என்னமோ இந்த ஓல்கா மேல வந்து டவுட்டா இருக்கு. அவன் அந்த கிராஸ் போலாம் வச்சுட்டு தெரியுறா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னை வந்து வெளியில கூட்டிட்டு போங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பான். சரி சரி நான் வரேன், நீ எதுக்கும் பயப்படாதன்ற மாதிரி வந்து அந்த பேரட் வந்து சொல்லியிருப்பான். உடனே நம்ம ஐசக் என்ன பண்றானா ஓல்காவோட அந்த ரூம் கதை வந்து திறந்துட்டு உள்ள போலான்னு பாக்குறான். ஆனா அவனால வந்து உள்ள போக முடியாது. ஸோ சைட்ல இருக்க அந்த கிராஸ் போருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் எடுத்து வெளியில வச்சுட்டு ஓல்கா உண்மையை சொல்லு, உங்க அம்மா வந்து எங்கே போனாங்க, அவங்க உண்மையில இறந்து போயிட்டாங்களா இல்ல காணாம போயிட்டாங்களா சொல்லி கேட்டோன்னே அவங்க வந்து காணாம தான் போயிட்டாங்க அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்லியிருந்திருப்பாங்க. இவனுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருந்துருக்கும். எது காணாம போயிட்டாங்களா, இப்பதான் வந்து நான் பேஸ்மெண்ட்ல பார்த்தேன், உங்க அம்மா தான் வந்து அங்க இறந்து போன நிலைமையில வந்து இருக்காங்க, உண்மையை சொல்லுன்னு கேட்டோன்னே ஆமா எங்க அப்பாவும் எங்க சித்தப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து எங்க அம்மா வந்து கொலை பண்ணதா வந்து சொன்னாங்க. ஆனா அதுக்கு காரணம் வந்து நீங்க தான். ஏன்னா எங்க அப்பா வந்து அந்த பேஸ்மெண்ட்ல கீழே வந்து பூட்டி வச்சது, எங்க அப்பா இறந்து போனதுக்கு மிக முக்கிய காரணம் அது எல்லாமே நீங்க தான் அப்படின்னு வந்து அவ சொல்லியிருந்திருப்பான். இதை கேட்டோன்னே உனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருந்திருக்கும். இது நானா, நான் என்ன பண்ணேன், நான் அந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லையே, உங்க அப்பா யாருன்னு கூட எனக்கு வந்து தெரியாதுன்ற மாதிரி வந்து அவன் பேசியிருந்திருப்பான். உடனே அவன் என்ன சொல்றான், சரி இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சே ஆகணும், நீங்க வந்து உங்க சித்தப்பாக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க, என்னன்றத வந்து நம்ம வந்து கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பான். உடனே அவளும் என்ன பண்றான், அவங்க சித்தப்பாக்கு வந்து கால் பண்றான். அப்ப வந்து இவன் தான் வந்து பேசுவான். இங்க பாரு பேரட், ஓல்கா வந்து இந்த மாதிரி சொல்றாங்க, நான் தான் வந்து அவங்க அப்பா வந்து கீழே இருக்க பேஸ்மெண்ட்ல வந்து பூட்டி வச்சேனா, அவர் இறந்து போனது காரணம் வந்து நான் தான் அப்படின்னு வந்து ஓல்கா வந்து சொல்றா. அது பொய்ன்னு வந்து நீங்க சொல்லுங்கன்னு அப்பா அந்த பேரட் வந்து சொல்லுவான். அதுதான்டா உண்மைன்னு சொன்னோன்னே இவனுக்கு வந்து தூக்கி வாரி போட்டு வந்திருக்கும். அவன் என்ன பண்றான், பயந்து போன அவன் வந்து டக்குன்னு அந்த உள்பக்கம் இருக்க அந்த கீயை எடுத்துக்கிட்டு வெளிப்பக்கமா வந்து அந்த டோரை வந்து லாக் பண்ணிடுறான். ஸோ அந்த பொண்ணால வந்து இனிமே கதவை திறந்துட்டு வெளியில போக முடியாது. அப்ப அவன் என்ன பண்றான், டக்குன்னு வந்து இங்க இருந்து நம்ம தப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், கீழே அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வரான். அங்க இருக்க அந்த செயினை பிடிச்சி இழுத்து பார்க்கறான். அவனால வந்து அதுல இருந்து விடுபட முடியல. அப்ப அவனுக்கு வந்து தெரியும் இந்த சாவி வந்து அந்த போனுக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அவன் என்ன பண்ணியிருப்பானா வேகமா ஓடி போயிட்டு இவளுக்கு தெரியாம அந்த சாவியை வந்து எடுத்துலான்னு வந்து பாக்குறான். அதே மாதிரியே வந்து போன் பண்ணாம பாத்தீங்களா, அந்த பக்கத்து ரூம்குள்ள வந்து போயிட்டு கையை வந்து அந்த ஹோல் வழியா விடுறான். ஆனா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து அந்த ஓல்கா வந்து பார்த்துட்டே தான் இருந்திருப்பான். அந்த கை வந்தோன்னு அப்படியே அந்த விரலை பிடிச்சி ஒடிக்க ஆரம்பிச்சிருப்பான். வழி தாங்க முடியாத அவன் என்ன பண்ணியிருப்பானா டக்குன்னு அந்த கையை இழுத்துட்டு வேக வேகமா வந்து அவனோட ரூமுக்கு வந்து போயிருந்திருப்பான். அவனுக்கு வந்து என்ன பண்றேன்னே தெரிஞ்சிருக்காது. ரொம்ப சோகத்துல இருக்கவன் அந்த டெஸ்க்ல வந்து உட்காந்துருப்பான். அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் இருந்திருக்கும். அந்த நியூஸ் பேப்பர்ல வந்து ஓல்காவோட அவங்க அம்மா வந்து மிஸ்ஸிங் ஆன அந்த போட்டோ ஒன்று இருந்திருக்கும். அந்த போட்டோல பாத்தீங்கன்னா கழுத்துல அவங்க வந்து ஒரு செயின் போட்டிருக்க மாதிரியும் அந்த செயின்ல வந்து ஒரு கீ இருக்கிறத வந்து அவன் பார்த்திருந்திருப்பான். அதை பார்த்தோன்னு தான் அவனுக்கு வந்து பொறி தட்டி இருந்திருக்கும். இந்த கீ தானே வந்து இந்த லாக்குக்கு வந்து சேரும். அப்ப கீழே இருக்க அவங்க அம்மா வந்து இவன் போய் அந்த லைட் அடிச்சு பார்த்தான் இல்லையா, அவங்களோட கழுத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த கீ இருந்திருக்கும். அதை வச்சு நம்ம திறந்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், மறுபடியும் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போறான். உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய குச்சி மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த கீயை வந்து எப்படி எடுத்துடுறான். கீ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அவன் என்ன பண்றான், வெளியில தப்பிச்சு போலான்னு வந்து பாக்குறான். அதுக்குள்ள அந்த ஓல்கா என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த வீட்டோட டோட்டல் கரண்ட்டை வந்து ஷட் டவுன் பண்ணிடுறாங்க. இவன் என்ன பண்றான், கையில இருக்க அந்த ரைட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே மேலே ஏறி போறான். அங்க பாத்தீங்கன்னா வந்து ஓல்காவோட ரூம் இருக்கு. அந்த ரூம் கதை வந்து வெளியில இருந்து திறந்து பாக்குறான். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு வந்து கீழே உட்காந்தே இருக்காங்க. அவங்க மூக்குல இருந்து ரத்தம் வருது. தட் மீன்ஸ் டக்குன்னு ஒரு பயங்கரமான ஒரு சவுண்டு, ஏதாச்சும் ஒன்று அதிர்ச்சி ஆகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கேட்டோனிக்னு சொல்ல போற ஒரு நோயால பாதிக்கப்பட்டதுனால அப்படியே அமைதியாயிருவாங்க, சில மாதிரி வந்து ஆயிருவாங்க, அவங்க நகர கூட மாட்டாங்க. அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறத வந்து இவன் பாத்துறான். இந்த ஸ்டேஜை பயன்படுத்திக்கிற அவன் என்ன பண்ணானா அந்த பொண்ணை வந்து இழுத்துட்டு வந்துட்டு இவனோட அந்த ட்ரெஸ் வந்து போட்டிருந்தான் பாத்தீங்களா, செயின்ல கனெக்ட் ஆயிருக்குது, அந்த ட்ரெஸ் எடுத்து இந்த பொண்ணுக்கு வந்து போட்டு விட்டுட்டு அந்த பொண்ணை வந்து வெளியில விட்டுறான். இப்போ இவன் என்ன பண்றான், அந்த டோரை வந்து சாத்திட்டு அந்த ரூம்குள்ளேயே பாத்தீங்கன்னா இன்னொரு ரூம் ஒன்று இருக்கும், பாத்ரூம், அதுக்குள்ள போயிட்டு வந்து அவன் படுத்துக்கிறான். அந்த ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஐஸுக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் வந்து வர ஆரம்பிக்குது. இப்பதாங்க ஒரு பிளாஷ்பேக் வந்து காட்டுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பேரட் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து இவங்க அண்ணனை வந்து கொலை பண்ணிட்டு அவங்களோட சொத்துக்கெல்லாம் வந்து அடையணும்னு வந்து நினைக்கிறான். ஆனா அவனுக்கு ஏத்த மாதிரியே பாத்தீங்கன்னா அவங்க அண்ணனுக்கு வந்து கிளாஸ்ட்ரோபோபியான்ற ஒரு நோயால வந்து பாதிக்கப்படுறாங்க. அந்த நோயால பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களோட ஒய்ஃபே வந்து இவனை வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது தாங்க முடியாத ஓல்காவோட அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா அவங்க தம்பியான பேரட் கிட்ட வந்து இந்த மாதிரி என்னோட ஒய்ஃபே வந்து இந்த மாதிரி பண்றான், என்னை பார்த்துக்கவும்
மாட்டேங்கிறா, என்னை வந்து துன்புறுத்துறா, பேசாம அவளை வந்து நீ கொன்னுறேன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பான். உடனே அவன் என்ன பண்றான், அந்த பேரட் வந்து அவங்க ஒய்ஃபை வந்து கொலை பண்ணி அவளை கொண்டு போய் அந்த பேஸ்மெண்ட் கீழே இருக்க அந்த வால் இருக்கு பாத்தீங்களா, அட்டை வால், அதுக்குள்ள போட்டு வச்சு சாத்தி வச்சிடறான். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும், இந்த மாதிரி அவங்க ஒய்ஃபை காணோம்னு சொல்லி வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து ஆட் கொடுத்துருந்துருப்பாங்க. அதை தான் வந்து மிஸ்ஸிங்னு சொல்லி அந்த நியூஸ் பேப்பர் வந்து நம்ம பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா, இப்போ அவங்க ஒய்ஃபும் வந்து இறந்து போயிட்டாங்க, மிச்சம் இருக்கிறது அவன் மட்டும்தான். இவனை வந்து நம்ம போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா இந்த சொத்தெல்லாம் வந்து நம்ம அடைஞ்சலாம்னு வந்து அவன் நினைக்கிறான். ஸோ அவன் என்ன பண்றான், அவங்க அண்ணனை வந்து போட்டு தள்ள பார்க்குறான். ஆனால் அவனுக்கு வந்து மனசு வரல. அதனால அவன் என்ன பண்றான், இன்னொருத்தவங்களை வந்து ஹையர் பண்றான். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐசக். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிறது. இவன் என்ன பண்றான், இந்த ஐசக்கை வந்து போய் பார்க்குறான். இந்த மாதிரி நீ ஒன்றும் பண்ண வேணாம், நேராக போறேன், யாருமே இல்லாதப்ப அந்த வீட்டுக்குள்ள வந்து போறேன், எங்க அண்ணன் வந்து அங்கே இருப்பான், அவனை வந்து பிடிச்சி அந்த செயினில் வந்து லாக் பண்ணிடு. ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து செயினில் வந்து லாக் பண்ணுவாங்க. ஸோ லாக் பண்ணிவிட்டு அந்த டோரையும் வந்து லாக் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இவ்வளோதானா அப்படின்னு வந்து அவன் கேட்டுருந்துருப்பான். ஆமாம், வேற எதுவும் நீ பண்ண வேணான்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. உடனே நம்ம ஐசக் என்ன பண்ணியிருந்திருப்பானா, அதே மாதிரியே இந்த வீட்டுக்கு வந்துருந்துருப்பான். கீழே இருக்க அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்து போயிருந்திருப்பான். ஒரே இருட்டாக இருந்திருக்கும். அவன் கையில் இருக்க அந்த கைரேட்டை வந்து அடிச்சுட்டே போயிருந்திருப்பான். அந்த பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டனல் மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கும். அந்த டனலுக்குள்ளே வந்து நடந்து போயிட்டே இருக்கான். அப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பேரட் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்களோட அண்ணன் வந்து அப்படியே முகம் ஃபுல்லாக வந்து ரத்தமாக இருக்க மாதிரி வந்து நின்றுட்டு இருந்திருப்பான். அதை பார்க்குறான். அவன் என்ன பண்ணுறான், பயந்து போயிட்டு அங்கேருந்து வந்து வேகமாக வந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவன் வெளியில் வந்து ஒரு கருப்பு கலர் பேப்பர் ஒன்று வந்திருக்கும். அதில் வந்து மோ பேரட் வான்ஸ் யூ டெட்ன்ற மாதிரி எழுதி வச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிருந்திருப்பான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த பேரட் என்ன பண்ணியிருந்திருப்பான், இவனை பார்க்கறதுக்காண்டி வந்திருப்பாங்க. அப்போ அவன் கிட்ட வந்து நிறைய பணத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. அப்பதான் வந்து நம்ம ஐசக் வந்து சொல்லுவான், நான் தான் எதுவும் பண்ணவே இல்லையே, அவனை வந்து நான் கொல்லவும் இல்லை, நான் கீழே போகும்போது அந்த லாக்ல வந்து அவன் மாட்டி தான் இருந்தான், நானும் வந்து லாக் பண்ணவே இல்லை, அப்ப நீ தான் வந்து ஏதோ பண்ணிருக்க, நீ தான் வந்து இதுக்கப்புறம் வந்து அவனை வந்து கொலை பண்ண போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே இவனுக்கு வந்து தூக்கி போட்டுருந்துருக்கும் அந்த பேரட்டுக்கு. என்ன சொல்ற, உன்னை வந்து நான் போயிட்டு அந்த விஷயத்த மட்டும் தான் முடிச்சுட்டு வர சொன்னேன், நீ என்ன ஏதோ வந்து பேசுற, இந்த மாதிரி வந்து வார்னிங் லெட்டர்லாம் வந்து எழுதிருக்க, இதெல்லாம் வந்து போலீஸ் கையில வந்து கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் என்ன ஜெயில தூக்கி வந்து போட்டுருந்துருப்பாங்க, நீ எல்லாமே வந்து வேணுங்கிறக்கே தான் வந்து பண்ணியான்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை நான் வந்து வேணுங்கிறக்கெல்லாம் பண்ணல, எனக்கு வந்து அது பிடிக்கல, அதனால தான் நான் வந்துட்டேன் மாதிரி வந்து பேசியிருந்திருப்பான். அதை கேட்டோன்னே அந்த பேரட் என்ன பண்ணியிருந்திருப்பான்னா கிளம்பி போயிருந்திருப்பான். அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஐசக் வந்து அந்த வீட்டோட மாடியில் நின்று சரக்கு அடிச்சிட்டு இருந்திருப்பான். அப்போ பின்னாடி இருந்து வர அந்த பேரட் என்ன பண்ணியிருந்திருப்பானா, இவனை பிடிச்சி தள்ளி விட்டு இருந்திருப்பான். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட். இவன் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் இறந்து போயிட்டான் அப்படின்னு வந்து அந்த பேரட் வந்து நினைச்சிருந்திருப்பான். ஆனால் அவன் வந்து இறந்து போகாம அவனோட பழைய நினைவுகள் மட்டும் வந்து அழிஞ்சு போயிருந்திருக்கும். அதை வந்து இவன் பயன்படுத்திப்பான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பொண்ணை வந்து பார்த்துக்கிறதுக்கு இவன் கூப்பிட போதும் கூட இவனுக்கு வந்து அந்த ஞாபகம் எதுவுமே இல்லை. இவன் வந்து தன்னோட ஃப்ரெண்டுன்ற ஞாபகம் கூட இவனுக்கு வந்து இருந்திருக்காது. அதுக்கு காரணம் வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆனதான். இப்போ இந்த ஞாபகம்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம பேரட் என்ன பண்ணுறான், இப்போ நம்ம வந்து இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகணும்னு நினச்சிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு அவன் இப்போ எங்கே இருக்கான், கரெக்டாக அந்த ஓல்காவோட ரூமுக்கு உள்ளே இருக்க அந்த பாத்ரூம்குள்ளே இருக்கான். ஸோ அங்கேருந்து அந்த பாத்ரூம் கதை திறந்துட்டு வெளியில் போகலான்னு பார்க்குறான். அட் த சேம் டைம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்கா என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அந்த போவை எடுத்து வச்சுட்டு ரெடியாக நின்றுட்டு இருந்திருப்பாங்க. கதவு திறந்து தான் இருக்கும். இவன் வந்ததை பார்த்தோன்னே வந்து டக்குன்னு வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. அவனோட காலில் வந்து குத்திடுது. அவனுக்கு வந்து என்ன பண்ணுன்னு தெரியல, டக்குன்னு அந்த பக்கம் போய் ஒளிஞ்சுக்கிறான். அங்கே இருக்க ஒரு கட்டிங் பிளேடை எடுத்துட்டு அந்த போவை வந்து கட் பண்ணிட்டு இங்கேருந்து எப்படி நம்ம வந்து தப்பிச்சு போகலான்ற வந்து பார்க்குறான். அப்போ அந்த ரூமுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு சப்வே மாதிரி வந்து போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அதில் வந்து அவன் கீழே இறங்குறான். கீழே இறங்கிட்டு அந்த வீட்டுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்மெண்ட்டே வந்து ஒரு பெரிய டனல் மாதிரி இருந்திருக்கும். ஸோ அவன் என்ன பண்ணுறான், அந்த டனலுக்குள்ளே வந்து அப்படியே நடந்து போய்கிட்டே தான் இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் நேராக எங்கே போகிறான்னா அந்த பேஸ்மெண்ட் வந்து கனெக்ட் ஆகிற அந்த இடத்துக்கு வந்து போய் சேர்ந்துறான். அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த அட்டை வாள் வந்து இருக்கு. அந்த அட்டை வாளுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஓல்காவோட அம்மா, அவங்க டெட் பாடி வந்து அங்கே தான் இருக்கு. அதை வந்து நம்ம ஐசக் வந்து பார்த்துறான். பார்த்தோன்னே வந்து பயந்து போயிடறான். இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போகலாம்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த அட்டை வாள் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு கத்தியை வச்சு அறுத்துக்கிட்டு இருந்திருக்கான். அட் த சேம் டைம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு இந்த பேரட் இருக்கான் பார்த்தீங்களா, அவனும் வந்துடுறான். அவன் வந்து என்ன பண்ணுறான், நேராக கீழே இறங்கி வர்றான். அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த லைட்லாம் வந்து அடிச்சு பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்துலேருந்து நம்ம ஓல்காவும் வந்துடுறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் வந்து பார்த்துறாங்க. அப்போ அந்த ஓல்கா என்ன பண்ணுறான், கையில் வந்து கிராஸ்போ வச்சிருக்கான். இங்கே பாரு, உங்கள் அப்பாவை கொலை பண்ணதுக்கு வந்து காரணம் நான் கிடையாதுன்ற மாதிரி வந்து அவன் பேசியிருந்திருப்பான். ஆனால் இதை நம்பாத அந்த ஓல்கா என்ன பண்ணியிருந்திருப்பானா, அந்த போவை வச்சு இவங்க சித்தப்பாவை வந்து ஷூட் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிருப்பான். இப்போ இவன் பார்த்தீங்கன்னா வழியில் வந்து துடிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். அப்போ வந்து அவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா, அந்த லைட் அடிச்சு உள்ளே வந்து யார் இருக்கான்றதை வந்து அவன் பார்த்துருப்பான். அப்போ ஐசக், நீ உள்ளே தான் இருக்கியா, நீ எந்திரிச்சு வெளியில வா, அவன் வந்து நம்மளே வந்து போட்டதில் பார்க்குறான், அவளை
அவளை வந்து நீ கொன்னுருன்ற மாதிரி வந்து இவனை வந்து உசுப்பேத்தி இருந்திருப்பான். அதை தெரிஞ்சுக்கிட்டா நம்மளால என்ன பண்ணியிருந்திருப்பானா, இவனோட இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அந்த பேஸ்மெண்ட் வந்து வெளியில போறதுக்கு வந்து இன்னொரு வழிக்கு போயிருந்திருக்கும். ஸோ அவன் என்ன பண்றான், அங்கிருந்து தப்பிச்சு வெளியில வந்து போயிடுறான். அங்க போயிட்டு அங்க இருக்க ஒரு இன்டர்காம் மூலமா இந்த மாதிரி நான் வெளியிலே வந்துட்டேன்னு வந்து சொல்லிட்டு அவன் வந்து வெளியில போயிருந்திருப்பான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பேரட்டை வந்து காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான், இவனுக்கு வந்து இவன் எப்படி வெளியில போனான்னு வந்து தெரியாது. அப்படியே வந்து பயந்து போய் நிற்கிறான். அட் த சேம் டைம் உள்ள இருக்க அந்த ஓல்காவோட அவங்க அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டெட் பாடி வந்து வெளியில வந்துகிட்டே இருக்கு. இவனை நோக்கி வருது. தட் மீன்ஸ் அதோட இந்த பேரட் வந்து இறந்து போயிடுவான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்கா வந்து காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா அவளால் வந்து வெளியில வர முடியாது. இவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாய்க்கு வந்து சாப்பாடு போட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நாயை வந்து செயினை கழட்டிட்டு அப்படியே நடந்து போகலான்னு பார்க்குறான். இந்த பக்கம் நம்ம ஓல்கா என்ன பண்றானா, இவனை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதோட இந்த படமும் முடிஞ்சிடும். அடுத்து இந்த படத்தை பற்றி சொன்னா, இது வந்து வெரி வெரி சிம்பிளான ஒரு ஸ்டோரி. ஆனால் இந்த படத்தோட மேக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் படம், ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் இந்த மாதிரி வந்து கொண்டு போய் இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து ஒரே ஈரி மியூசிக்காக போட்டு நம்ம வந்து அப்படியே எட்ஜில் சீட்டோட எட்ஜுக்கு வந்து கொண்டு போய் இருந்திருப்பாங்க. அடுத்தேன்ற மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போய் இருந்திருப்பாங்க. இதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கேரக்டர் வந்து அந்த செயினில் வந்து கட்டி போட்டுருவாங்க. அவனால் வந்து குறிப்பிட்ட தூரம் தான் வந்து அந்த ஐசிய காலம் வந்து போக முடியும். ஸோ அதனால வந்து அவன் எப்படி தப்பிப்பான்ற மாதிரிலாம் வந்து நம்ம யோசிப்போம். அது எல்லாமே வந்து இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து எனக்கும் வந்து கனெக்டிங்கே ஆகலை. ஒரு மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அது வந்து என்னன்றது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது வந்து புரிஞ்சுப்பீங்க. அடுத்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே தான் வந்து எடுத்துருப்பாங்க. அந்த சினிமோட்டோகிராஃபி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து பெருசாக அடல் கண்டென்ட் எதுவும் இல்லை. இருந்த போதிலும் இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட பார்க்க வேணாம் தான் வந்து தோணுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலில் போகிறோம் நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.